எத்தனையோ காரியத்தில் நமக்கு உதவியாக அவர் இருக்கிறார். இன்னமும் நமக்கு பாதுகாப்பையும் அவர் அரணையும் கோட்டையுமாக இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம எப்பொழுதும் விசுவாசிக்கணும். நம்ம போகிற பாதைகளில் எல்லாம் அவருடைய தயவுள்ள கரம் இல்லைன்னா நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் நம்ம நிலை கொண்டு நிற்க முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா அந்த உலகத்தில் ஜீவனோடு வாழ்வதே பெரிய ஒரு கடினமாக இருக்கிறது. யாருக்கு எப்போ நடக்கும், என்ன சூழல் சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவருடைய தயவுள்ள கரம் நம்மளை தாங்கி நடத்துகிறது. மனிதனாக பிறந்தா பல பாடுகளும் போராட்டங்களும் உண்டு. ஆண்டவருடைய நம்ம சமூகத்தில் நிற்கும்போது நம்மளுடைய இருதயம் சில நேரங்களில் பாரத்தோடு இருக்கும். ஏன்னா நமக்கும் நெருக்கம் இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் வந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆண்டவரே சொல்லுகிறார், நீ உனக்கு அநேக பாடுகள் இருக்கிறதா, இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, ஆனாலும் நான் அதை ஜெயித்தவன், உன் கூட இருக்கிறேன், நீ திடன் கொள்ளு அப்படின்னு நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார். எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியில் நான் நடக்கேன், ஆனாலும் அதற்கு முடிவில்லையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது உண்டு. ஆனாலும் ஆவியானவர் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த நெருக்கத்தில், அந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் மூழ்கிடுவீங்க, நீங்கள் இடம் தெரியாமல் போயிடுவீங்க என்று அநேக பேர் உங்களை பார்த்து நினைத்து கொண்டு இருக்கும் சமயத்தில் நீங்கள் அந்த பாதையில் நடந்து போகிறதே அவருடைய பெரிய இரக்கத்தினாலையும் கிருபையினால தான்.